ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு AanuSarts. இன்றைக்கி நான் ஆயில் பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் உட்டன் பேனல் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதில் நான் ப்ரைமர் எல்லாம் அடித்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த மாதிரி ப்ரைமர் எப்படி அடிக்கிறது அப்படின்னு தெரியலை அப்படின்னா ஸோ கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்குன்னு தனியாக வீடியோஸ் போடுவேன். வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது நான் சாண்ட் பேப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதில் இதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி என்ன ட்ரா பண்ண போகிறேன்னா சாண்டா கிளாஸ் தான். ஸோ சாண்டா கிளாஸ் ஒரு குட்டி டாகோட பப்பியோடு இருக்கிற மாதிரி. ஸோ அதை ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணி வச்சிட்டேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பேப்பரில் கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணி பேக் சைடு இது பண்ணிட்டு அதை நான் அப்படியே செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ அதை அவுட்லைன் அதில் ட்ராக் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அவுட்லைன் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பின்னாடி கார்பன் ஷீட்டுன்னு சொல்லுவாங்கன்னா அந்த ஷீட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எனக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வீட்டிலே நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். கார்பன் ஷீட்டாக இல்லை, என்கிட்ட கார்பன் ஷீட் இல்லை அப்படின்றனால நான் கிராஃபைட் பென்சில் நல்லா 10p பென்சில் இந்த மாதிரி பென்சிலில் பேக் சைடு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி வச்சுட்டு அதை அப்படியே நம்ம ட்ரா பண்ணோம். அவுட்லைன் மேலே நல்லா அழுத்தி ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேக் சைடு அப்படியே அந்த இதில் நமக்கு வந்துடும். அவுட்லைன் நல்லாவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இது எதுக்கு நீங்கள் உட்டனில் டைரெக்டாக ட்ரா பண்ணலன்னு கேட்பீங்க. ஸோ நான் நிறைய அழிப்பேன். ஸோ அழிக்கும்போது அந்த உட்டனில் ப்ரைமர் அப்படியே கருப்பாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு நான் நார்மலாக பேப்பரில் ட்ரா பண்ணிட்டா அதுக்கப்புறம் இது பண்ணுறது. ஸோ இது எனக்கு பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு நீங்கள் எந்த மெத்தட் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது ஆயில் பெயிண்டிங்க்கு அவுட்லைன் தான், வேறு எதுக்கும் இல்லை. ஸோ இப்போ மேக்ஸிமம் நான் ஃபுல்லாக அவுட்லைன் எல்லாமே ட்ரா பண்ணிட்டேன். நல்லா டார்க்காக ட்ரா பண்ணுறேன் அப்படின்றனால ஓரளவுக்கு பேக் சைடு அந்த அவுட்லைன் வந்துருந்துச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். நான் செல்லோ டேப் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஆயில் பெயிண்டிங் நம்ம இது வரைக்கும் லைவாக பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டாக ஒரு போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாண்டா கிளாஸ் அப்படின்றது ஒரு மனுஷன் தானே. ஸோ அந்த ஃபேஸ் ட்ராயிங் தானே. ஸோ அது ஒரு போர்ட்ரேட் தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஓரளவுக்கு நல்லாவே இதாக இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் நான் டார்க் பண்ணிக்கிட்டேன். அண்டு இதோட பிக்சர் நான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன்னா அந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி நீங்களும் ட்ரா பண்ணலாம். அண்ட் நான் ஆல்ரெடி இது ஒரு குக்கி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் எடுத்தேன் பிரிண்டர்ஸில். ஆயில் பெயிண்டில் என்னென்ன கலர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தேன். பட் எல்லா கலருமே தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அண்டு ப்ரஷ்ஷு, நைஃபு எல்லாமே, அப்புறம் ஆயில் அண்டு அக்ரிலிக் கலர், வாட்டர் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அக்ரிலிக் கலரை ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் பேக்ரவுண்ட் அந்த உட்டன் பேனலில் பேக்ரவுண்டுக்கு இதை அப்ளை பண்ணிக்க போகிறேன், பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது ஒயிட் பேனலாக இல்லாமல் நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் ஆகும். அண்டு பார்க்க நல்லாவும் இருக்கும் ஆயில் பெயிண்டிங்க்கு. அண்ட் இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்டிங் அதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆயில் பெயிண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அக்ரிலிக் பெயிண்ட் ஃபர்ஸ்ட்டு கொடுக்கும்போது நல்லா பெயிண்ட்டு பண்ணி முடித்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு அவுட்லைன் கொஞ்சம் லைட்டாக தெரியாத மாதிரி இருந்துச்சு. பட் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிட்டேன். அண்டு ஸ்கின் டோனுக்கு என்னென்ன கலர்ஸ் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அண்டு ஸ்க்ரீன்லேயும் மென்ஷன் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கலர்ஸ் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க கலர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ப்ரவுன் அண்ட் ஆரஞ்ச் அண்டு எல்லோ வச்சர் ஒயிட் இந்த 4 கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்கின் டோன் கலர்ஸ் க்ரியேட் பண்ணேன். ரொம்ப பர்ஃபெக்டாகவே ஸ்கின் டோன் கலர்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்கின் டோன் கலர் இதில் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஸ்கின் டோன் கலர்லாம் மிக்ஸ் பண்ணி பழக்கம் இல்லை. பட் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. அண்ட் இது கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீட் பெயிண்டிங்காக தான் இருக்கும். அண்டு நான் எந்தெந்த இடத்துல என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறேனோ அதை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருவேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு நான் யூஸ் பண்ணுறது ஸ்டூடெண்ட் ஆயில் பெயிண்ட் தான். நான் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம்
ஆயில் பெயிண்ட் வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன். இதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் இதை விட ஆர்டிஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பட் இன்னும் நான் வாங்கி ட்ரை பண்ணல. வாங்கி ட்ரை பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் வந்து டார்க் ஷேட் தேவைப்படும் போது அதே ஸ்கின் டோன் கலரில் ப்ரௌனை கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி அந்த வேல்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து ஸ்கின் டோன் கலர் கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ அது வந்து அவுட்லைன் அந்த ஓரத்தில் இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு வந்து டார்க் ஷேடு ஸ்கின் ஷேட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு லைட் ஷேட் டார்க் ஷேடு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த மீடியமான ஷேட் வந்து லைட்டாக ட்ரையான ப்ரஷ் இருக்குன்னு ஸோ யூஸ் பண்ணாத ட்ரை ப்ரஷ் எடுத்து லைட்டாக பிளண்ட் பண்ணோம் அப்படின்னாலே ஈஸியாக பிளண்ட் ஆகுது. ஓரளவுக்கு நல்லாவே பிளண்ட் ஆச்சு. ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப பிளண்ட் ஆகலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு நல்லாவே பிளண்ட் ஆச்சு. அண்ட் இதில் வந்து ஸ்டூடெண்ட் ஆயில் கலரில் ஆயில் கண்டென்ட் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ கலர் பிக்மெண்ட்ஸை விட ஆயில்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து தேவைப்பட்டால் ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அதாவது லின்சீட் ஆயில், பியூரிஃபைட் லின்சீட் ஆயில் அது வந்து யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி அதில் நிறைய ஆயில் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர் அந்த பிக்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாகும். கலர் பிக்மெண்ட்னா ஸோ ரெட் கலர் அப்படின்னா ரெட் கலர் ரொம்ப லைட் ஷேட் மாதிரி தெரியும், டார்க் ஷேடாக இருக்காது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப கம்மியான லைட் ஷேடுக்கு போயிடும். ஆயில்ஸ் எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு கலர்ஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ ரெட் கலர் அப்படியே ரொம்ப ரொம்ப அந்த கலர் வேல்யூம் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் வந்து. அண்டு ஃபேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஃபேஸ்க்கே கிட்டத்தட்ட 2 hours கிட்ட ஆயிடுச்சு. அண்டு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம தெரியாதனமாக அந்த ஆயில் பெயிண்ட் மேலே கையை வைக்கிறது. ஸோ ஆயில் பெயிண்ட் வந்து உடனேலாம் காயாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கை வந்து அந்த பெயிண்ட் மேலே பற்றாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து நடுவில் கொஞ்சம் இடத்துல வந்து கை ஒரு இடத்துல பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி ரொம்பவே டைம் எடுத்துச்சு. ரொம்ப டைம் எடுத்துச்சு. அண்டு ரொம்ப பார்த்து ட்ரா பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் இதுவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பழக எனக்கு வந்து வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இதுவே இன்னும் நல்லா ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பழகினேன். இது வந்து நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல. ஆல்ரெடி ஒரு சின்ன 2 பெயிண்டிங்ஸ் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இது பண்ணேன் அப்படின்றனால அது கூட போர்ட்ரேட் இல்லை, நார்மலான பெயிண்டிங்ஸ். ஒன்று பீகாக் ஃபெதர் அண்ட் இன்னொன்று வந்து ஒரு ஃபிஷ்ஷு 2 ஃபிஷ் இருக்கிற மாதிரி அது மட்டும் தான் ட்ரா பண்ணியிருக்கேன் ஆயில் பெயிண்டிங்கில். ஸோ அது ஓரளவுக்கு சின்ன ப்ராக்டிஸ், ரொம்ப கம்மியான ப்ராக்டிஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்க பட்சத்தில் நான் இதில் ட்ரை பண்ணி இவ்வளோக்கு வந்தது எனக்கு ரொம்பவே ஓகே, ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். இன்னும் நம்ம எவ்வளோக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பழகுறோமோ அவ்வளோக்கு நம்மளோட அந்த ட்ராயிங் லெவல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இன்னும் நிறைய நம்ம எவ்வளோக்கு மிஸ்டேக் பண்ணுறோமோ அந்த மிஸ்டேக்லேருந்து நிறைய கற்றுக்க முடியும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த 3 பெயிண்டிங் பண்ணி முடித்ததுலேருந்தே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ இதை நம்ம ஒரு பெயிண்டிங் வந்து அடுத்தவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு தெரிஞ்சுக்கிறத விட நம்ம பெயிண்ட் பண்ணி பழகும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் ட்ரா பண்ணி பழக போகிறீங்க, ஆயில் பெயிண்டிங் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1-2 மற்றவங்கள்ட்ட கேட்டுக்கிறது நல்லது. எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதிலே நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அதுலேருந்து நீங்களே ஓனாக சில லெசன்ஸ் வந்து கற்றுக்க முடியும். சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்மளே கற்றுக்க முடியும், ஓனாகவே கற்றுக்க முடியும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஆயில் பெயிண்டில் வந்து ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த லின்சீட் பியூரிஃபைடு ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே யூஸ் பண்ணாலும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிடக்கூடாது. அண்டு பிளண்டிங் வந்து இதில் ஓரளவுக்கு நல்லா வருது. அதுவும் பிளண்டிங் வந்து ட்ரை ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் பிளண்ட் பண்ணணும். ஆல்ரெடி பெயிண்ட் இருக்கிற ப்ரஷ்ஷோ இல்லை
ஆயிலில் டிப் பண்ண ப்ரஷ்ஷையோ யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் நமக்கு அந்த இடத்துலேருந்து கலர்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஆயில் இருக்கிற ப்ரஷ் அப்படின்னா கலர்ஸை ரிமூவ் பண்ணுது. இதுவே ஆல்ரெடி அந்த ப்ரஷ்ஷில் வந்து வேறு பெயிண்ட் இருக்குது அப்படின்றப்ப அது வந்து அந்த பெயிண்ட்டோட கலரில் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் வேறு கலர் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருமே நம்ம கிராஃபைட் பென்சிலோ கலர் பென்சிலோ ட்ரா பண்ணுறப்ப கூட அதை எரேஸ் பண்ணிட முடியும். கை வந்து அப்படியே அந்த ட்ராயிங்கில் வச்சு அந்த கிராஃபைட்லாம் அங்கங்கே ஒட்டும். ஸோ அது லாஸ்ட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம் எரேஸ் பண்ணி. கலர்லேயும் அந்த மாதிரி இருக்கும், அதையும் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பட் இதில் வந்து கையை வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம கையிலையும் ஒட்டுது, அந்த இடத்துல இருக்க பண்ணியிருக்க பெயிண்ட்டும் அழியுது. ஸோ அதனால் நீங்கள் பெயிண்ட் பண்ணுற அந்த போர்டு மேலே கை ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு படாமல் பார்த்து பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன். ரெட் கலர் அண்டு ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ டார்க்காக இருக்க ஏரியாவுக்கு ரெட் அண்டு லைட் ஏரியாவில் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணி நான் வந்து கலர் பண்ணியிருக்கேன் லிப்புக்கு. அண்டு மீசை தாடி இதுக்கு எல்லாத்துக்கும் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட் கலரில் அந்த அவுட்லைன் கிட்ட மட்டும் ஒயிட் அண்டு பிளாக் யூஸ் பண்ணி ரொம்ப லைட்டான பிளாக், ரொம்ப கம்மியான வேல்யூம் தான் எடுத்துக்கிட்டேன் பிளாக்கில். அது வந்து ஒரு க்ரே கலர் மிக்ஸ் பண்ணப்போ க்ரே கலர் மாதிரி கிடச்சிச்சு. ஸோ அது வந்து நான் ஃபைனலாக தான் கொடுத்தேன். க்ரே கலர் மாதிரி கிடச்சிச்சு. அவுட்லைன் கிட்ட கொடுக்கும்போது ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக அது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆயில் பெயிண்டிங், கிராஃபைட் பென்சில், கலர் பென்சில் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸில் ஷேர் பண்ணுவேன். ஏதாவது கொஸ்டின் கேட்கணும், ஏதாவது ட்ராயிங் ரிலேட்டடான இது தெரியலை அப்படின்றப்ப நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து கேட்கலாம். கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, தனியாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாலும் இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப்போ இமெயிலோ எதில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். வாட்ஸ்அப் அப்படின்றப்ப டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. நீங்கள் வாட்டுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். எதாக இருந்தாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி என்ன டீட்டெயில் அப்படின்றத டீட்டெயில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணலாமான்னு கேட்டுட்டு கூட கால் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒர்க்கில் இருந்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா பிளாக் பண்ணிவிடுவேன். அதுக்காக தான் சொல்கிறேன். சில டைம் நான் டென்ஷனில் இருக்கும்போதே என் ஃப்ரெண்ட்ஸையே பிளாக் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க எதாக இருந்தாலும். வேறு அண்ட் இது வந்து நான் இன்னமும் காய வச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை இன்னமும் காய வச்சுட்டு தான் இருக்கேன். வார்னிஷ் பண்ணும்போது நான் தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்ட்ஸாவோ இல்லை ஒரு 2-3 மினிட்ஸுக்கு ஒரு வீடியோவாவோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன், எப்படி ஆயில் பெயிண்டிங்க்கு வார்னிஷ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு பீகாக் ஃபெதர் வந்து ட்ரா பண்ணேன்னா அதுக்கு நான் வார்னிஷ் அதுக்கு மட்டும் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது ஓரளவுக்கு லைட்டாக தான் காஞ்சிருந்துச்சு. நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி நார்மல் வார்னிஷ் தான் பண்ணுறேன். ஒருவேளை ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, ஏன்னா அது டச் ஆகாது. ப்ரஷ் யூஸ் பண்ணி வார்னிஷ் பண்ணுறப்ப கொஞ்சம் டச் ஆகும். ஸோ அப்படியே அந்த ஆயில் பெயிண்ட்லாம் மிக்ஸ் ஆகி ட்ராயிங்கே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்போயுமே வார்னிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்ப்ரே வார்னிஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஏன்னா அது டச் ஆக போகிறதில்ல, ப்ரஷ்ஷோ எதுவுமே கையோ எதுவுமே டச் ஆக போகிறதில்ல அந்த உட்டன் பேனலில். நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை காயிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வைக்க போகிறோம். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஸ்ப்ரே பெயிண்டிங் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஒருவேளை கம்மியான ப்ரைஸில் வேணும் அப்படின்னா கேம்லின் யூஸ் பண்ணலாம். கேம்லின் வந்து ஒரு 250 ரூபா அந்த ப்ரைஸில் இருக்குது. ஆயில் பெயிண்ட், அக்ரிலிக் பெயிண்ட் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ளூ சம்திங் அந்த கலரில் இருந்துச்சு. வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் வந்து நார்மல் பிக்சர் வார்னிஷே யூஸ் பண்ணுறேன், கேம்லின் பிராண்டோட பிக்சர் வார்னிஷே யூஸ் பண்ணுறேன் அப்படின்றப்ப தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து ஒரு 2 வீக்ஸ் இல்லை 1 வீக்ஸ் ஆகுது நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் பண்ணாமல் ட்ரையாக காய விட்டுறணும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே வச்சுருந்தா அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும், நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன், இங்கிட்ட எடுத்து வைப்பேன் அங்கிட்ட எடுத்து வைப்பேன் அப்படின்ட்டு. ஸோ பின்னாடி வந்து நான் எப்போயுமே
டபுள் சைட் டேப் போட்டு வாலில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான் என் ஐடியா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டே நான் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமோ 1 வீக்ஸ்க்கு அப்புறமோ எப்போ ட்ரை ஆகுதோ அப்போ லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 100% இல்லைனாலும் ஒரு 80% கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணால் வார்னிஷ் பண்ணால் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பீகாக் ஃபெதர் வந்து ஒரு 1.5 வீக் கிட்ட நல்லா ட்ரையாக காஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வார்னிஷ் பண்ணேன். நான் வந்து அதில் ஒயிட் கலர் எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்றனால உட்டன் வார்னிஷ் பண்ணேன். ஸோ ஒயிட் கலர் எதுக்காக உட்டன் வார்னிஷ் வந்து ஒயிட் கலரில் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஸோ அது வந்து ஒரு லைட் கோல்டன் சம்திங் அந்த கலரில் இருக்கும். ஒயிட்டில் பண்ணும்போது அது ஒயிட்டாக இல்லாமல் கோல்டன் எல்லோ கலர் மாதிரி நமக்கு காட்டும். அதனால தான் நம்ம வந்து ஒயிட்டில் மட்டும் ஒயிட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற வார்னிஷை பண்ணணும். மற்ற இடத்துல மட்டும் மற்ற கலர்ஸ் ரெட்டோ இல்லை பிளாக்கோ இல்லை மற்ற எந்த கலர்னாலும் ஒயிட்டை தவிர்த்து மற்ற எந்த கலர்னாலும் லைட் கலரை தவிர்த்து எந்த கலரில் வேணாலும் நம்ம அந்த உட்டன் வார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா உட்டன் வார்னிஷ் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது சீப்பாக கிடச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். 150 ரூபா 1/2 kg 1/2 லிட்ரு சம்திங் போட்டிருந்துச்சு. 500 ml அப்படின்னு போட்டிருந்துச்சு. அது 150 ரூபா. அதுவே பிக்சர் வார்னிஷ் 130 சம்திங் போட்டிருந்துச்சு. 100 ml கேம்லின் பிராண்டோடது. ஸோ எனக்கு வந்து அமௌண்ட் வந்து எனக்கு அவ்வளவாலாம் கிடைக்காது அப்படின்றனால நான் எனக்கு வர அமௌண்ட்டை கொஞ்சம் நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்க தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டான மெட்டீரியல்ஸாகவே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இது ஓகேவாக பட்டுச்சு. ஒருவேளை ஒயிட் கலரில் மட்டும் வார்னிஷ் பண்ணுற டயத்தில் நான் வந்து பிக்சர் வார்னிஷ் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பிக்சர் வார்னிஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேம்லின் பிராண்டோட பிக்சர் வார்னிஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயில் பெயிண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ்லேருந்து 3 வீக்ஸ் அது கம்ப்ளீட்டாக அது ட்ரை ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிக்சர் வார்னிஷ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் அது கொஞ்சம் கலர்ஸை எலும்பி மேலே கொண்டு வர மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அக்ரிலிக்கில் யூஸ் பண்ணப்போ அப்படி ஃபீல் பண்ணேன். 1 வீக் அப்புறம் 2-3 டேஸ்லேயே யூஸ் பண்ணப்போ. அதனால தான் நான் பிக்சர் வார்னிஷ் பதிலாக நான் உட்டன் வார்னிஷ் யூஸ் பண்ணேன். அது வந்து ஓரளவுக்கு ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் அதிகமாக யூஸ் பண்ணது உட்டன் வார்னிஷ் தான். அது வந்து பெயிண்ட் ஷாப்பில் நம்ம வார்னிஷ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாலே ஒரு டின் பாக்ஸில் கொடுப்பாங்க. ஆல்ரெடி நான் எப்படி வார்னிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா நான் காலில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஓரளவுக்கு முக்கால்வாசி ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ வந்து அந்த குட்டி பப்பிக்கு என்ன கலர்னால் ஒயிட் அண்டு எல்லோ வச்சர் அந்த கலர் யூஸ் பண்ணி நான் வந்து பெயிண்ட் பண்ணேன். அண்டு நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ரெட் கலர் இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக ரெட் அண்ட் பிளாக் மிக்ஸ் பண்ணி அந்த அவுட்லைன் கிட்ட மட்டும் கொஞ்சம் டார்க்கான ஏரியாஸ் டார்க்கான ரெட் ஷேட் வர இடத்துல ரெட் அண்டு பிளாக் பிளாக் வந்து ரொம்ப லைட்டாக தான் யூஸ் பண்ணேன். அதிகமாக யூஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணி எங்கெங்கே டார்க் ஷேட் வருதோ அங்கங்கே மட்டும் கொடுத்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து தான் பிக்சர்ஸ் எடுத்தேன். அதிகமாக ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து தான் எடுப்பேன். ஓகே நம்ம இப்போ வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பேக்ரவுண்ட் ட்ரா பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. எனக்கு இந்த பெயிண்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ராயிங்ஸ் என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரா பண்ணி போடுவேன். அண்டு லைவ் எல்லாமே நான் போட்டுட்டு தான் இருக்கேன். லைவில் என்ன ட்ரா பண்ணலாம் அண்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற ட்ராயிங் பெயிண்டிங்ஸ் எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நான் இப்போ கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். எல்லோரும் கிறிஸ்மஸை ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு கிறிஸ்மஸ்க்கு இன்னும் நிறைய ட்ராயிங்ஸ் வரும். ஓகே நான் இப்போ கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, see you.